திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மே மாத சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மலர்கள் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் இந்த ஆண்டு இன்று முதல் 10 நாட்களுக்கு மலர்கள் கண்காட்சியும் கோடை விழாவும் பிரையன் பூங்காவில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று 17ஆம் தேதி துவங்கி 10 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. மேலும் பிரையன் பூங்காவில் கொல்கத்தா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட மலர் நாற்றுக்கள் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்டு தற்போது பல வண்ணங்களில் பல வகைகளில் விதவிதமாக பூக்கள் பூத்து குலுங்குகின்றது. மேலும் மலர்களால் ஆன சேவல், மயில், 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட், வீடு, பொம்மைகள், நெருப்புக்கோழி உள்ளிட்ட உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல பார்வையாளர்கள் அமர்வதற்கு தனியான இடம், அலங்கார மேடைகள், பூத்தொட்டிகள் வைக்கும் என தனித்தனியே அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல கோடை விழாவில் நடைபெறும் நாய்கள் கண்காட்சி, மீன்பிடிக்கும் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி, சைக்கிள் பந்தயம், வாலிபால், கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுக்கள் மற்றும் பரதநாட்டியம், இன்னிசை கச்சேரி, மேஜிக் ஷோ உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் வகையில் நடைபெற உள்ளது. இன்று காலை 8 மணி அளவில் மலர் கண்காட்சியை அபூர்வா IAS அவர்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார்கள். மேலும் அவர்களுக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பும் பூங்கா நிர்வாகத்தினர் கொடுத்தனர். இந்த நிலையில் மலர் கண்காட்சியினை காண காலை முதல் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலையில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தே காணப்பட்டது. பின்னர் பிற்பகல் வேளை முதல் சுற்றுலா பயணிகள் வருகை குறிப்பாக அதிகரித்தே காணப்படுகிறது. மேலும் இந்த மலர் கண்காட்சி நடைபெறும் பூங்காவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் மருத்துவர்களும் சுற்றுலா பயணிகளுக்கு உதவ தயாராக உள்ளனர். அதேபோல சுற்றுலா பயணிகளுக்கு சிற்றுண்டி, காஃபி, குளிர்பானங்கள் கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையும் காய்கறிகளான பீட்ரூட்,